வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு நம்முடைய இருதயத்தை திறந்து வைப்போம். நிச்சயமாக அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாள், உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட பேச வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த கவரப்பேட்டை சபை ஆரம்பித்து இன்றோடு கூட 7 ஆண்டுகள் கவரப்பேட்டையில் ஆரம்பித்து முடிஞ்சிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல சபை ஆரம்பித்து 1 வருடம், சரியாக 1 வருடம், போன வருடம் மார்ச் மாதம் இதே கடைசி ஞாயிறன்று நாங்கள் இந்த ஆலயத்தை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக பிரதிஷ்டை செய்ய ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இந்த முறை நாங்கள் எல்லோரும் சபையாராய் கூடி நாங்கள் பேசி இதை எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க கிட்ட நான் ஒரு கோரிக்கையை வச்சேன். இதை நம்ம மாத்திரம் செலிப்ரேட் பண்ணால் நல்லா இருக்காது. இந்த நாளிலே ஒரு நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு நாளாக இதை மாற்ற வேண்டும். அநேகர் இயேசுவை அறிந்து கொள்ளுவதற்கு நாம் கொஞ்சம் வேலை செய்யணும் அப்படின்னு சபையின் மக்கள் 21 நாட்களும் நல்ல ஜெபம் பண்ணாங்க. அநேகரை அவங்க அழைத்து வந்திருக்கிறார்கள். அவங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நேரத்திலையும் நாங்கள் யாரை கூப்பிடலாம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு? நாங்கள் ஒரு டீம் இருக்கிறோம். நாங்கள் ஒரு 6 பேர் ஒரு டீம் இருக்கிறோம். எங்கே போனாலும் நாங்கள் தான் பிரசங்கம் பண்ணுவோம், நாங்கள் தான் பாட்டு பாடுவோம். இந்த இடத்துல நாங்கள் பிரசங்கம் பண்ண யார் கூப்பிடலான்னு சொன்ன உடனே எந்த விதமான ஆப்ஷனும் இல்லை. ஒரே ஒருத்தர் தான் நினைவுக்கு வந்து நின்றார். பாஸ்டர் பி சாமுவேல் அவர்கள் பிரைசேஜி சபையினுடைய தலைமை போதகர், அம்பத்தூர் மண்டலத்தினுடைய தலைமை போதகராக இருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் நினைவுக்கு கொண்டு வந்தார். அவர்களை அழைக்கும்படியாக உணர்த்திய பொழுது நான் அவங்கக்கிட்ட பேசினேன். அவங்க உடனே சந்தோஷமாக ஒத்துக்கொண்டு இந்த கூட்டத்தில் நம்மோடு கூட ஆவியானவர் அவரை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சபையினுடைய மேல் தளத்தில் அமர்ந்திருப்பதற்குரிய காரணராய் ஆண்டவர் அவரை ஒரு கருவியாக இந்த ஆலயத்திற்கு கவரப்பேட்டை ஏஜ் சபைக்கு பயன்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இந்த இடத்திலிருந்து ஊழியர்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம், ஊழியங்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் சபை இங்கே தான் நிலைத்து நிற்கும். எத்தனை ஆண்டுகள் நிலைத்திருந்தாலும் இங்கே அஸ்திவாரம் போட்டது பிரைசேஜி சபை என்று சொல்லிக் கொள்வதில் ஒரு நாளும் வெட்கப்பட போவது கிடையாது. அதுதான் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை. நல்ல கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நல்ல நாளிலும் அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நீங்களாம் ஆயத்தமா இருக்கீங்களா? நல்ல கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? இன்னைக்கு இயேசு உங்க கூட பேச போறாரு. இன்னைக்கு இயேசு உங்க கூட பேச போறாரு. உங்களுடைய வாழ்க்கையின் காரணங்களையும் குழப்பத்தின் சூழ்நிலைகளையும் போராட்டங்களையும் இன்றோடு கூட மாற்றிக்கொள்ளுகிற ஒரு தருணமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வாஞ்சையோடு கூட காத்து கொண்டிருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். நாம் யாவரும் கைகளை தட்டி அவளை நாம் வரவேற்போம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் உங்கள் எல்லாரோடு கூட சேர்ந்து ஆண்டவரை துதிப்பதற்கு ஆண்டவர் தந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். எங்களுடைய திருச்சபையின் சார்பாகவும் அம்பத்தூர் மண்டலத்தின் சார்பாகவும் அன்பான வாழ்த்துக்களை இந்த திருச்சபை மக்களுக்கும் இந்த 6 பேரை கொண்ட இந்த குழுவினருக்கும் தெரிவிக்கிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் நினைக்கிறேன் 2013ஆம் வருடம் 2012 நான் கொளத்தூர் சபையை பொறுப்பெடுக்கக்கூடிய சூழல் உண்டானது. 2013ஆம் வருடம் இந்த பகுதியில் ஒரு கிளை சபை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு சனிக்கிழமை காலை 6 மணிக்கு எங்கள் சர்ச்சில் எப்பயுமே அங்கே வந்து கொயர் ப்ராக்டிஸ் இருக்கும். அந்த ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு பின்பு காரை எடுத்துக்கொண்டு இந்த பகுதிக்கு வந்து கவரப்பேட்டையில் எல்லா தெருவாக போகணும். போய் இந்த கிராமத்தில் ஒரு நம்ம சர்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஊழியம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி யோசித்தோம். அதற்காக கொஞ்சம் முயற்சி பண்ணினோம். அதற்கிடையிலேயே இன்னும் 1-2 பாஸ்டர்ஸ் நாங்கள் அந்த இடத்துல ஊழியம் செய்கிறோன்னு சொன்னதுனால ஓகே, யாராவது ஒருவர் செய்தால் சந்தோஷம்தான் என்று நாங்கள் சொல்லிவிட்டோம். அதன் பின்பு திடீரென்று பாஸ்டர் முத்துக்குமார் இந்த ஊழியத்தை செய்வதற்கேற்ற
ஒரு சூழலை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் இன்றைக்கு இந்த லெவலில் வளர்வதற்கும் பலப்படுவதற்கும் பெருகுவதற்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டியதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை, ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். மறுபடியும் பயந்தார்கள். இங்கு ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பெயர் சொல்லப்படவில்லை. ஆனால் அவன் எதினால் பாதிக்கப்பட்டிருந்தான் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு வாலிபன், இவன் லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் பிசாசினாலே பாதிக்கப்பட்டிருந்தவன். நம்ம கிராமத்து பாஷையில் சொல்லணும்னா இவனுக்கு அசுத்த ஆவி பிடித்து அல்லது காத்து கருப்பு இவனை அடித்து தன் சுய நினைவை இழந்தவனாக தன்னால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் அவன் செய்து கொண்டிருந்தான். அந்த மனிதன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு அங்கு சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் பயந்தார்கள். இவனுடைய ஆரம்ப நிலை எப்படி இருந்ததாம்? நான் வாசிக்கிறேன். மார்க் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து. அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இங்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து வாசிக்கிறோம். அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து தலையிட்டார். இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டார். இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில வந்த பின்பு அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு முற்றிலுமாய் ஒரு பெரிய மாறுதல், ஒரு பெரிய மாற்றம், இந்த கிரேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய மனமாற்றம், மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் அந்த மனிதனுக்குள் உண்டானது என்பதை இந்த வேத வசனத்திலே பார்க்கிறோம். இந்த சம்பவத்திலிருந்து சில காரியத்தை உங்களோடு கூட இந்த சாயங்கால நேரத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எந்த ஒரு நபர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெரிய மாற்றத்தை கட்டளையிடுகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஏறக்குறைய 34 ஆண்டுகள் முடிந்து 35வது ஆண்டுக்குள் நான் இருக்கிறேன். இயேசுவை பற்றி அறியாத ஒரு பின்னணியில் பிறந்தவன் தான் நான். 9ஆம் வகுப்பு முடிக்கும் பொழுது அந்த தருணத்தில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இந்த 34 ஆண்டுகளாக நான் கவனித்து பார்க்கிற ஒரு விஷயம், ஒருவன் அவன் ஒருவேளை பரம பிச்சைக்காரனாக இருக்கலாம், அல்லது வியாதி நிறைந்தவனாக இருக்கலாம், சாபம் பிடித்தவனாக இருக்கலாம். அவனுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லாமல், முன்னேற்றமும் இல்லாமல், அவன் அடிப்பட்ட ஒரு சூழலில் எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் உண்மையான இருதயத்தோடு இந்த வேத புத்தகத்தை கரத்தில் எடுத்து இந்த வேதத்தை அனுதினமும் வாசித்து இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, இயேசுவே என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி அவன் உண்மையாய் தன்னை இயேசுவின் கரத்தில் அர்ப்பணிப்பான் என்று சொன்னால், நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்லுகிறேன், எண்ணி ஒரு வருடத்துக்குள் அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும். ஆமென் சொல்லுங்க. தலைகீழாக மாறும். இதற்கு இங்க இருக்கிற நிறைய பேர் சாட்சிகள், நானும் ஏராளமான நபர்களை சொல்ல முடியும். நம்முடைய எந்த ஒரு நபர் சில நேரத்தில் சர்ச்சுக்கு வந்தாலே நிறைய பேருக்கு வாழ்க்கை மாற மாட்டேங்குது. சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிற நபருடைய வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை. காரணம் என்னன்னா, அவர்கள் சர்ச்சுக்கு சும்மா வந்து போகிறார்களே ஒழிய மனதளவில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. மனதளவில் இயேசுவின் மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பெருகுமானால் உங்களுடைய வாழ்க்கையிலே தலைகீழான மாற்றத்தை, நன்மைக்கு ஏதுவான மாற்றத்தை இயேசு கிறிஸ்து தருவார். நான் இங்கே உட்கார்ந்திருக்கும் பொழுது எதை குறித்து பேசுவது அல்லது என்ன சாட்சியை பகிர்ந்து கொள்வது என்று யோசித்த பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இயேசுவை பற்றி அறியாத ஒரு பின்னணியில் பிறந்தவர். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா
குறி கேட்பதற்கு, ஜோசியம் கேட்பதற்கு, ஜாதகம் பார்ப்பதற்கு அதில் எல்லாம் ரொம்ப தீவிரமாக இருப்பார்கள். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஜாதகம் எழுதப்பட்டிருந்தது. ஜாதகம்னா என்ன தெரியுமா? சில நேரம் தெரியாத வார்த்தையை நான் சொல்லியிருக்கூடாது. ஜாதகம்னா தெரியுதா? ஓகே. நம்ம பிறந்த நேரத்தை மையமாக வைத்து அதை எழுதி வைத்திருப்பார்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அந்த ஜாதகம் உண்டு. அடிக்கடி எங்கள் அப்பா அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போய் ஜோசியக்கார்ட்ட போய் ஜோசியம் கேட்பது. எங்கள் தெருவில் ஒரு கிளி ஜோசியக்காரனை எங்கள் அம்மா விட மாட்டாங்க. எங்கே பார்த்தாலும் எங்கேயாவது ஜோசியம் சொல்கிறதுக்கு யாராவது இருந்தால் உடனே கையை நீட்டிடுவாங்க, ஏதாவது கேட்பாங்க. எனக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா என்னுடைய வாழ்க்கை, எங்கள் குடும்பத்தில் நிறைய கடன் பிரச்சனைகள், நிறைய குடும்ப பிரச்சனைகள், சிதறி போவோமோ மரித்து போவோமோ என்ற சூழல். எங்கள் அம்மா பலமுறை தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த தற்கொலையில நாங்களும் சேர்ந்து மரிக்கக்கூடிய சூழல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாங்கள் மரித்திருந்தால் இந்த ஆண்டோடு 40 ஆண்டுகள் முடிந்திருக்கும். ஆனால் தேவன் எங்களை கிருபையாக தப்புவித்தார். அல்லேலூயா. அப்படி ஜோசியம் கேட்கும் பொழுது எல்லா ஜோசியக்காரர்களும் என்னை பற்றி குறிப்பாக சொன்ன ஒரு வார்த்தை, இந்த பையன் 9th கூட பாஸ் பண்ண மாட்டான். எது பாஸ் பண்ண மாட்டான்? 9ஆம் வகுப்பு கூட இந்த பையன் பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த இளம் வயதில் எனக்கும் நிறைய பக்தி உண்டு, நிறைய கோவில்களுக்கு போகிற அந்த பழக்கம்லாம் இருந்தாலும் இது எனக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருக்கும். எனக்கு 9ஆம் வகுப்புக்கு மேலே படிக்கவே முடியாது, படிக்கிற கட்டம் இவனுக்கு இல்லை. நான் சொல்லலை, கட்டம் சொல்லுது அப்படின்னு எல்லா ஜோசியக்காரனும் சொல்லிட்டாங்க. அதனால் எங்கள் வீட்டிலையும் எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் மனதில் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, 9th பாஸ் பண்ணலைன்னா இவனை ஒரு வேலைக்கு அனுப்பிடலாம். ஏன்னா வேலைக்கு அனுப்புனா நம்ம வீட்டுக்கு என்ன செய்யும், கொஞ்சம் வருமானமாவது வரும், கடன் பிரச்சனையாவது மாறும். இந்த 9th படிக்கும் பொழுது, ஏன்னா நான் 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா தான் படித்தேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி நான் என்னுடைய அந்த 5 பாடம் தெரியும் இல்லையா, இங்கிலீஷ், தமிழ் 2 சப்ஜெக்ட், அடுத்து மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். எனக்கு இந்த சயின்ஸும் சோசியல் சயின்ஸும் பார்த்தா அவ்வளோ கடுப்பாக இருக்கும், கொஞ்சம் கூட நம்ம மண்டையில் ஏறாது. மேப்பில் 5 மார்க் எடுத்துடலாம் ஈஸியாக, ஆனால் மேப்பில் குறிக்க சொன்னால் அரேபியன் சி வலது பக்கமா இடது பக்கமான்னு குழப்பம் வந்துடும். ஒரு நாளும் மேப்பில் நான் 5 மார்க் வாங்கினது கிடையாது, 1 மார்க் வாங்கினாலே பெரிய விஷயம். இப்படி சயின்ஸும் சோசியல் சயின்ஸும் எனக்கு பயங்கர கஷ்டம், ஃபெயில் ஆகிடுவேன். அதனால் வீட்டில் அடி, கண்டிப்பாக எனக்கு படிப்பே ஏறாது. ஏன்னா திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நம்முடைய மனசில் என்ன செஞ்சிடும், உனக்கு ஜோசியக்காரன் எப்பவுமே சொல்லிட்டான், நான் 9th கூட பாஸ் பண்ண மாட்டியான், உனக்கு எங்கே படிப்பு வரப்போகுது அப்படின்னு அம்மா நம்மளை பார்த்து திரும்ப திரும்ப சொல்லும்போது நம்ம மைண்டில் என்ன செஞ்சிடும், செட் ஆகிடும். நம்ம 9th பாஸ் பண்ண மாட்டோம். இவங்களுக்கே தெரியுது என்னத்தை படிக்க. அதனால் தயவுசெய்து உங்கள் பிள்ளைகள்கிட்ட, நீ அறிவு கெட்டவன், உனக்கு படிப்பு வராது, நீ லூஸு, நீ பண்ணி, நீ எரும மாடு அப்படின்னு ஒரு நாள் நீங்கள் திட்டாதீங்க. திட்டினீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க. சரியா? எங்கள் வீட்டில் அப்படி திட்டி எனக்கும் படிப்பு வராதுன்னு முடிவாகி போச்சு. ஆனால் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் எதிர்பாராமல் ஒரு புது வருடத்தன்று சர்ச்சுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன், ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவருடைய ஆச்சரியமான கிருபையினால எங்க வாத்தியார் முதற்கொண்டு சொல்வார், நீ எல்லாம் 9th எங்கடா பாஸ் பண்ண போறேன்னு. ஆனா என்ன அற்புதம் நடந்ததோ, 9th பாஸ் பண்ண ஆண்டு உதவி செய்தார். அல்லேலூயா. எங்க வீட்டில் எல்லாருக்கும் சந்தோஷம்தான். சரி 10th முடி பார்ப்போம், 10th எங்க பாஸ் பண்ண போற. முதல் நாள் ஸ்கூலுக்கு போகும்போதே 10th எங்க நீ பாஸ் பண்ண போற. அப்போ எனக்கு ரொம்ப ஆழமான ஒரு நம்பிக்கை. நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இயேசு என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார், மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு 10th படிக்க ஆண்டு உதவி செய்தார். 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது. பரீட்சை எழுத போக முடியாத சூழல் உண்டானது. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்லாம் சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்யணும், ஆப்ரேஷன் பண்ணாமல் எனக்கு அற்புத சுகம் கிடைக்கணும் ஜெபம் பண்ண. அப்படியே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு சுகத்தை தந்தார். அல்லேலூயா. ஆனால் எங்கள் அம்மா இதுவரைக்கும் படிக்கலன்னு திட்டினவங்க 10th பரீட்சை எழுதும் போது என்னை படிக்க விடலை. ஏன்னா டாக்டர் சொன்னார் நைட்லாம் முழிச்சிருந்து படிக்கக்கூடாது, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால எந்த பரீட்சைக்கும் எங்கள் அம்மா படிக்க விடலை. ஃபெயில் ஆனால் பரவாயில்ல, ஏன்னா நீ தான் 9th பாஸ் பண்ணிட்டியே, 10th பாஸ் பண்ணா என்ன, பாஸ் பண்ணாட்டி என்ன, நீ போ அப்படின்னு சொல்லி என்னை படிக்க விடாமல் பரீட்சைக்கு அனுப்புன நல்ல அம்மா எனக்கு. சரியா? அப்படித்தான் என்னை அனுப்புனாங்க. ஆனால் அந்த 10th ஒரு 311 மார்க் எடுத்து, ரொம்ப ஆவரேஜ் மார்க்கு தான், 311 மார்க் எடுத்து பாஸ் பண்ண ஆண்டு உதவி செய்தார். அல்லேலூயா. அப்புறம் எங்கள் வீட்டில் சந்தோஷம், +1 சேர்த்தாங்க. +1 +2 நல்ல மார்க் எடுத்து கிளாஸ் ஃபஸ்ட்டு வருவதற்கு ஆண்டு உதவி செய்தார். இவனை காலேஜுக்கு அனுப்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க.
மார்க் எடுத்ததை பார்த்து சொந்தக்காரங்க, அப்பா கூட வேலை பார்த்தவங்க எல்லாம் இவ்வளோ நல்லா படிக்கிற பையனை நீ ஏன் படிக்க வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால இங்கிலீஷ் லிட்ரேச்சர் 3 வருஷம் முடித்தேன். அவரும் பைபிள் காலேஜுக்கு அனுப்பவே கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. ஆண்டவர் என்னை பைபிள் காலேஜுக்கு கொண்டு போனார். அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்க உதவி செய்தார். நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, இப்போ வரைக்கும் படிப்பதற்கு ஆண்டு கிருபை பாராட்டுகிறார். அல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையில பிரவேசித்து விட்டால், அவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கு நாம் இடம் கொடுத்து விட்டால், நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைக்கிறவர் சர்வ வல்லமை படைத்த இயேசு. இங்கு ஒரு மனிதனை பார்க்கிறோம். இவன் ஒரு வாலிபன். இவனுடைய பெயர் சொல்லப்படவில்லை. ஆனால் லேகியோன் பிசாசுகளினாலே பாதிக்கப்பட்டிருந்தான். லேகியோன் என்று சொன்னால் 6000 என்று அர்த்தமாம். அதாவது எண்ணிக்கை கடங்காத பிசாசினுடைய கிரியைகள் அவனுக்குள்ள இருந்தது. அவன் பிசாசினாலே பாதிக்கப்பட்டிருந்தான். அந்த பாதிப்பு அவனுக்குள் இருந்தபடினால் இவன் எங்க குடியிருந்தானா, அவனை வீட்டில் குடியிருக்க வைக்க முடியல. பிரேத கல்லறைகளில் தான், சுடுகாட்டில் தான் இவன் எப்பவுமே இருப்பான். இப்ப சுடுகாடுன்னு சொன்னா நான் நினைக்கிறேன் சென்னையில் இருக்க சுடுகாடுலாம் வித்தியாசமா இருக்குது இல்ல. கிராமங்கள்ல இப்போ உங்க சர்ச்சுக்கு அடுத்தது என்னதுதான்? சுடுகாடு தான். நம்ம சர்ச் காம்பவுண்டை விட அந்த காம்பவுண்ட் ரொம்ப நல்லா இருக்குது, அழகா இருக்குது. அது இப்ப இருக்கிற நவீன காலத்தினுடைய இருக்கக்கூடிய சுடுகாடு. ஆனா அந்த நாட்களே சுடுகாடு என்பது, சுடுகாட்டுக்கு அவ்வளவு ஈஸியா மக்கள் போக மாட்டார்கள். அப்படிதானா? அங்க இரவு நேரங்கள், பகல் நேரத்திலே போக மாட்டார்கள். அப்படிப்பட்ட இடத்தில் இந்த பிசாசுகள் பிடித்திருந்த லேகியோன், பிசாசு பிடித்திருந்த வாலிபன் அங்கதான் தங்கியிருக்கிறான். இரண்டாவது அவனை குறித்து சொல்லுகிறது, அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவனை சங்கிலிகள் போட்டு கட்டுவார்கள், விலங்கிட்டு வைப்பார்கள். ஆனாலும் அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அடுத்து சொல்லப்படுகிறது, இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொள்வான். இன்றைக்கு இப்படிப்பட்ட மனிதர்கள் ஏராளம் நமக்குள் இருக்கிறார்கள். ஏன் இங்க கூட நீங்க இருக்கலாம். நம்மெல்லாம் இந்த லேகியோன் பிசாசுகள் பிடித்திருந்தவனை போல இவனுடைய செயல்பாடுகள் இல்லாமல் இருந்தாலும், நமக்குள்ளே பிசாசின் கிரியிலிருந்து நாம் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நிறைய கடினமான பாதைகளை கடந்து வருகிறோம். நான் இதை இன்றைக்குள்ள சூழலோடு உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறேன். நம்மில் அநேகர், ஒருவேளை இங்க இருக்கிற நீங்கள், உங்களை நீங்களே காயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்களா? ஏன்னா அவன் தன் சரீரத்தை தன்னைத்தானே அவன் காயப்படுத்தி கொண்டானாம். இன்றைக்கு எப்படி நாம் மக்கள் தங்களை காயப்படுத்திக் கொள்கிறார்கள்? யார் மீதாவது கோபம் இருந்தால், புருஷன் மீதோ, மனைவி மீதோ, பிள்ளைகள் மீதோ, பெற்றோர் மீதோ, அல்லது மாமனார் மாமியார் மீதோ, அல்லது நாத்தனார் மீதோ, யார் மீதையாவது கோபம் இருந்தா உடனே இவர்கள் சாப்பிட மாட்டார்கள். 2 நாள் 3 நாள் என்ன செய்வாங்க? பட்டினியாக கிடப்பார்கள். அப்படி பட்டினி கிடக்கிற ஆட்கள் இருக்கிறீங்களா? நீங்கள் யாரெல்லாம் அப்படி இருக்கீங்க இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்குறீங்க, சிலருடைய முகம் ஒரு மாதிரி மாறுது. நீங்களாம் அந்த கேஸுன்னு அர்த்தம் இல்லை. இதுதான் உங்களை நீங்களே காயப்படுத்தி கொள்ளுதல், உங்களை நீங்களே வேதனைப்படுத்தி கொள்ளுதல். இந்த சரீரம் ஆண்டவர் தந்த சரீரம், அப்படிதானா? இந்த சரீரத்தை கடவுள் தந்திருக்கிறார். அவர் தந்தது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 6:19-20 சொல்லுகிறது, இந்த சரீரம் தேவனாலே பெற்றும் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் அறியீர்களா? நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் இல்லை. பக்கத்துக்கு ஆட்களை பார்த்து சொல்லுங்களேன், இந்த சரீரம் உங்களுக்கு சொந்தமானது இல்லை. சொல்லுங்க. இந்த சரீரத்தை, இந்த உடம்ப கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உடம்ப காயப்படுத்துறதுக்கு we have no rights, நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இது கடவுள் தங்கியிருக்கிற ஆலயம். இப்போ இந்த சர்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்ச் இருக்குது, பொழுது போகல, பிரசங்கம் பிடிக்கலன்னா ஒரு கல் எடுத்து நீங்க சுவரை உடைச்சிட்டு இருக்க முடியுமா? இல்லை உங்க வீட்டுல இருந்து ஒரு சுத்தியில் எடுத்துட்டு வந்து சும்மா அந்த செவர் ஓரத்துல உட்காந்து இப்படியே தட்டிட்டு இருந்தா பாஸ்டர் முத்துக்குமார் பார்த்துட்டு இருப்பாரா? அவர் இங்க இருந்து ஒரு சுத்தியில உங்க முகத்துக்கு என்ன செய்வாரு? தூக்கி எறிவார். அது எப்படி சர்ச்சை நம்ம என்ன செய்யலாம்? ஏன்னா இது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை கெடுப்பதற்கு எப்படி நமக்கு ரைட்ஸ் இல்லையோ, அது போல இந்த சரீரத்தை காயப்படுத்துவதற்கு நமக்கு என்ன கிடையாது? ரைட்ஸ் இல்லை. ஆனா பிசாசு ஒரு மனிதனை அழிக்க விரும்பும் பொழுது அவனுடைய சிந்தனையை, அவனுடைய மனநிலையை மாற்றி தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்வதற்கு முயற்சிக்கிறான். ஆகவே ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள்? யார் மீதாவது கோபமா, ஏதாவது வருத்தமா, உடனே அந்த கோபத்தை, வருத்தத்தை ஆகாரத்தின் மீது காண்பித்து சாப்பிட மாட்டார்கள்.
2-3 நாள் சாப்பிட மாட்டாங்க. இப்படி ஒரு ஸ்டேஜ் இருக்குது, இப்படி ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு குரூப் இருக்குது, எப்படி தெரியுமா? யார் மேலேயாவது கோபம்னா நேரா போய் சோத்து பானையை வச்சு ஒருத்தருக்கு இல்லாம இருக்கிறதெல்லாம் போட்டு சாப்பிட்ற நபர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்துருக்கிறீங்களா? எங்க வீட்டில் எங்க சித்தி ஒருத்தவங்க இருப்பாங்க. எங்க சித்தப்பாக்கும் சித்திக்கும் சண்டைனா நாங்களாம் அலறுவோம். ஏன்னா வேகமா போய் சாப்பிடணும். லேட்டா போனோம்னா அங்கே பானையில் ஒன்றும் இருக்காது. அப்படியே உட்காந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒருபடி அரிசினாலும் காலி ஆயிடும். இது ஒரு வகையான காயப்படுது. அளவுக்கு மீறி சாப்பிட்டா அதுவும் சரீரத்துக்குள்ளே வேதனை ஏற்படுது. ஒரு பிசாசு ஒரு மனிதனுக்குள் கிரியை செய்யும் பொழுது அவர்கள் தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்கிறார்கள். இது மட்டும் அல்ல, சிலருக்கு பாருங்க, எப்ப ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா கூட சொல்லுவாங்க, நான்லாம் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், பேசாம நான் செத்து போறேன். கயிறு கிடைக்குமா, கல் கிடைக்குமா, இல்லை ஏதாவது மருந்து கிடைக்குமா, விஷம் கிடைக்குமா, கையில் கிடைக்கிறத எடுத்து குடிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு நபரை சந்திக்க போயிருந்தேன். பாஸ்டர், இவருக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க பாஸ்டர், கொஞ்சம் கூட அறிவே இல்லை. என்ன செஞ்சாங்கன்னா அந்த லைசால் எடுத்து குடிச்சிட்டான் பாஸ்டர். வீட்டில் கோபம் எதை எடுத்து குடிச்சிட்டானா, தரைக்கு துடைக்க வச்சிருந்த லைசால் எடுத்து. எனக்கு கேட்டவொடனே சிரிப்பு வந்துடுச்சு. எப்போ வயிறு சுத்தமாயிடுச்சா? என்ன சில நேரம் நம்ம லைசால் நம்ம ரூமை கூட சுத்தப்படுத்துறது இல்லை. வயிறு சுத்தமாயிடுச்சா, இன்னும் கொஞ்சம் குடிச்ச வெயிட்டா குடிச்சனா இன்னும் நல்லா என்ன செய்யும், சுத்தமாக. நிறைய பேர் புத்தியற்றவர்கள் தங்களுடைய ஜீவனை மாய்த்து கொள்ள வேண்டும், தாங்கள் செத்து போக வேண்டும் என்று சொல்லி எதையாவது குடித்து அல்லது ஏதாவது ஒன்றை செய்து தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறார்கள். நன்றாக கவனிங்கள். எப்பொழுதெல்லாம் தற்கொலை எண்ணங்கள் உங்களுக்குள் மேற்கொள்கிறதோ பிசாசு உங்களை அழிக்க பார்க்கிறான் என்று அர்த்தம். இவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டான். அடுத்து இவர் என்ன செய்தானா, கூக்கரலிட்டு கொண்டிருந்தான். ரொம்ப ஓவர் சத்தம். சில வீட்டில எல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சர்ச்சில் வரும்போது அந்த சகோதரி அந்த சகோதரர்கள் அவ்வளோ அமைதியாக இருப்பார்கள், ரொம்ப பொறுமையாக இருப்பார்கள். இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு சந்தேகப்படுற அளவுக்கு அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க. ஆனால் தெரியாதனமா வீட்டு பக்கம் போயிட்டோன்னா, நம்ம ஒருவேளை விசிட்டிங் போகும்போது அங்கே நிலைமை சரியில்லைன்னா அங்கே சத்தம் வரும் பாருங்க. 8 தெருவுக்கு அந்த சத்தம் கேட்கும். கூக்குரலிட்டு கொண்டிருப்பார்கள். கேட்டா சொல்லுவாங்க, நியாயமா சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த மனுஷன் ஒழுங்கா இருந்தா நான் ஏன் பாஸ்டர் கத்த போறேன். உடனே அவர் ரொம்ப நல்லவர் போல சொல்லுவார், இவா மட்டும் கத்தாம இருந்தா நான் ஒழுங்கா இருப்பேன்ல பாஸ்டர். ரெண்டுக்கும் பிசாசு பிடிச்சிருக்கு இல்ல. இந்த ரெண்டையும் என்ன செய்யணும், அம்பாசமுத்திரம் பக்கத்தில் முக்குடல்னு ஒரு கிராமம், அம்பாசமுத்திரம் முக்குடல், அதற்கு பக்கத்தில் இடைகால்னு ஒரு கிராமம். அங்கே பாஸ்டர் சேகர் நல்லதம்பின்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். இப்போ அவர் தேவ ராஜ்யத்துக்கு போயிட்டாரு. திருமணம் ஆகாதவர், நல்ல வயதானவர், வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஜிப்பா தான் போட்டிருப்பாரு. அவர் இந்த மாதிரி அவங்க சர்ச்சுக்கு வர கணவன் மனைவி 2 பேர் சண்டை போட்டு கூக்குரலிட்டு இருந்தால் அவர் ரொம்ப அழகான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். என்ன ட்ரீட்மெண்ட்னா, தனியாக 2 பேர் வாங்கன்னு கூப்பிடுவார். வார நாட்களை கூப்பிடுவார். கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவார். பேசும்போதே அவர் பக்கத்தில் நல்ல இவ்வளோ நீள பரம்பு ஒன்று இருக்கும். என்ன 2 பேர்கிட்ட பேசி பார்ப்பாரு. ரெண்டும் திரும்ப திரும்ப சண்டை போடுதுன்னா அவர் பாட்டுக்கு பெரம்பு எடுத்து அடி விளாசிடுவார். இப்ப கத்து, நல்லா கத்து, இப்ப கத்து, இதோட உன் சத்தத்தை நிறுத்திடணும், வீட்டில் போய் சண்டை போட்ட அப்படின்னு மிரட்டி அடிச்சிருவார் மனுஷன். நிறைய நபர்கள் மனம் திரும்பி இருக்கிறாங்க. அப்பெல்லாம் யோசிப்பது உண்டு, நம்மளும் ஒரு பெரம்பு வாங்கிட்டா நல்லா இருக்குமோ. என்ன பொன்னேரிக்கு ஒரு பெரம்பு, பிரஸ்பிட்ட சொல்லி பெரம்பு சப்ளை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ஏன்னா சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கூக்குரல், சண்டை போடுகிற பழக்கம், மூர்க்க வெறி கொண்டு கத்துகிற பழக்கம் குடும்ப நிம்மதியை முற்றிலுமாய் கெடுத்து போட்டு விடுகிறது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு புதுசாக சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சகோதரி ஒரு விஷயத்த சொல்லி ரொம்ப அழுதுட்டாங்க. பாஸ்டர், என் பையன் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான் பாஸ்டர். இன்னைக்கு காலையிலாம் ஒரு விஷயத்த சொன்ன அவன் கேட்கலன்னு அடிச்சிட்டேன். அவன் 1 மணி நேரம் அழுதுகிட்டு இருந்தான். எங்கள் தம்பி வீட்டுக்கு வந்து ஏன்டா அழுகிறான்னு கேட்டான். எங்கள் அம்மா அடிச்சிட்டாங்க. நீ திரும்பி அடிடான்னு சொன்ன உடனே 1 மணி நேரம் அழுதுகிட்டு இருந்தவன் முழு பலத்தோட அடிச்சிட்டான் பாஸ்டர், என் கை வலிக்குது பாஸ்டர்னு அம்மா அழுகுது. யார்மா அடிச்சா, எந்த பையமா அடிச்சான்னு, இவன் தான் பாஸ்டர் அடிச்சான்னு கையை காட்டுறாங்க. அவன் 1ஆம் படிக்கிற பையன். அப்போ அம்மாவுக்குள்ள இருக்கிற கோபமும் மூர்க்கமும்
இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்குள்ள இருக்கிற கோபம், அந்த பையன் அடித்து கை என்ன செய்கிறது, வலிக்கக்கூடிய அளவுக்கு அவன் அடிச்சிருக்கிறான்னா எவ்வளோ மூர்க்கம் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற நிறைய நபர்களுக்குள்ளே பிசாசின் கிரியா இருக்கக்கூடிய இந்த மூர்க்க வெறி சிறு பிள்ளையிலிருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் இருக்கிறது. ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், இவனுக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க பாஸ்டர். அவனுக்கு எங்க புத்தி சொல்றது, அம்மாவுக்கு தான் புத்தி சொல்ல வேண்டியது இருக்குது. புத்தி சொல்லி ஜோம் பண்ணி அனுப்புனேன். இன்னைக்கு காலையில் சர்வீஸ் முடிச்சு பிள்ளைய கூப்பிட்டு வந்தாங்க, பாஸ்டர் நீங்கள் ஜோம் பண்ணீங்க, வீட்டுக்கு வந்தனையும் என் பையன் என்கிட்ட, மம்மி நான் செஞ்சது தப்பு தான் மம்மி, என்னை மன்னிச்சுக்கோங்க மம்மி, சாரி மம்மின்னு சொல்லி கேட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாஸ்டர். சிறு பையனோ பெரிய ஆட்களோ கிறிஸ்து அவருடைய இருதயத்துக்குள் பிரவேசித்தால் தாங்கள் செய்வது தவறு என்று உணர்ந்து ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டு குணாதிசயங்களிலே மாற்றம் உண்டாகிறது. ஆமென், அல்லேலூயா. அடுத்து இந்த வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் புத்தி தெளிந்து. இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். புத்தி தெளிந்து. நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசின் கிரியைகள் இருக்கும் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தவிர வேற எதையும் சிந்திக்க முடியாதபடி நம்முடைய மனம் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் அது பிசாசின் ஆளுகை இருக்கிறது என்றும் அர்த்தம். சில ஆட்களுக்கு பாருங்க, சில குறிப்பிட்ட காரியத்தை தவிர வேற எதையுமே அவர்களால் சிந்திக்க முடியாது. சில ஆட்கள் பணம் 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 24 மணி நேரமும் பணத்தை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். எப்படி பணம் சம்பாதிப்பது, எப்படி கிடைப்பது. சில நல்ல சகோதரர் இருக்கார்கள், நல்ல சகோதரர்கள் எப்ப பார்த்தாலும் மனைவிட்ட கேட்பாங்க, உன் வீட்டுல இருந்து என்ன கொண்டு வந்த, நீ போய் உங்க அப்பாட்ட இதை வாங்கிட்டு வா, உங்க அம்மாட்ட இதை வாங்கிட்டு வா. கேட்கிறவரோட வயசு 64, அந்த பாட்டியோட வயசு 57. கல்யாணம் முடிச்சு 48 வருஷம் ஆச்சு, இன்னும் சண்டை. இன்னும் உங்க அப்பா வீட்டுல இருந்து என்ன கொண்டு வந்த. நல்ல வேளை அந்த அம்மா அம்மி குழவி கொண்டு வரல, அதனால தாத்தா 64 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிறார். சில நேரங்களில் எப்ப பார்த்தாலும் பணம். இந்த பணத்தை தவிர வேற எதையும் சிந்திக்க முடியாதபடி உங்களுடைய மனம் கட்டப்பட்டிருக்கிறதா? உங்களுக்கு இயேசு தேவை, இயேசு தேவை. உங்கள் சிந்தை பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறது. சிலருக்கு சில பழக்க வழக்கங்களை மாற்றவே முடியாது, மாற்றவே முடியாது. தண்ணி அடிக்கணும் என்னதான் சிலருக்கு சர்ச்சுக்குள்ள வந்தாலும். ரீசெண்டா ஒரு சகோதரி எனக்கு ஒரு ஜெப குறிப்பு சொன்னாங்க. அவங்க ஒரு வீட்டில் வேலை பார்க்குற, வீட்டு வேலை செய்கிற ஒரு சகோதரி. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் சுற்றி பார்த்துட்டு சொன்னாங்க, ரகசிய குரல்ல சொன்னாங்க, நான் ஒரு வீட்டில் வேலை பார்க்குறேன், அந்த வீட்டு ஓனர் அம்மாவுக்காக ஜெபம் பண்ணணும் பாஸ்டர். அந்த அம்மா ரட்சிக்கப்படலை. என்ன சிஸ்டர்னா, அந்த அம்மா குடிக்கு அடிமையாயிட்டு இருக்கிறாங்க. டெய்லி ஒரு ஆளை பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லி வீட்டில் உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க பாஸ்டர். எனக்கு பார்க்க பரிதாபமா இருக்குது. அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லணும், எனக்கு ஆண்டவர் தைரியத்தை தரணும். அந்த பழக்கத்திலிருந்து அந்த சகோதரியை ஆண்டவர் விடுவிப்பதற்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எனக்கு நிறைய ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், நிறைய பேர் அந்த குறிப்பிட்ட தவறான பழக்கத்தை செய்யாவிட்டால் அதை தவிர அவருடைய மனதில் வேற எதையும் யோசிக்க முடிகிறது இல்லை. பாவ பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். இன்னும் சிலர் அவர்கள் பாலுறவு சம்பந்தப்பட்ட செக்சுவலாக இருக்கக்கூடிய சில விஷயத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். சில ஆண்களுக்கு கையில மொபைல் எடுக்கும் போது பக்கத்துல ஆள் இல்லைன்னா வேகமா ஒரு வெப்சைட்டுக்கு ஓடி போய் தவறான காட்சியை பார்க்கிற பழக்கம் இருக்கிறது. ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் இதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அல்லது அது போல இருக்கக்கூடிய தவறான உறவுகள், திருமண வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட நிலைமையிலே வேறு ஆணோடு வேறு ஒரு பெண்ணோடு இருக்கிற தவறான உறவுகள், அதை தவிர தன் மனைவியை குறித்தோ புருஷனை குறித்தோ பிள்ளையை குறித்தோ சிந்திக்க முடியாதபடி அவருடைய மனம் கட்டப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள். இதுதான் பிசாசினுடைய கிரியைகள் என்று அர்த்தம் அல்ல. சில நேரத்தில் எதிர்மறையான சிந்தனையை தவிர வேற எந்த சிந்தனை இல்லாமல் எப்போதும் நெகட்டிவா சிந்திக்கக்கூடிய மனநிலை இருக்குமானால் நம்முடைய சிந்தனை பிசாசு தன்னுடைய கண்ட்ரோலை வைத்திருக்கிறான் என்று அர்த்தம். நீங்களும் நானும் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழலில் நீங்களோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களோ இருந்தால் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் அல்லது இந்த குறிப்பிட்ட நபருடைய வாழ்க்கையில நீங்க குறுக்கிடுங்க ஆண்டவரே. இந்த நபர்களுக்கு நாம் எவ்வளவு புத்தி சொன்னாலும் எவ்வளவு புரிய வைத்தாலும் அவருடைய சிந்தனையில மாற்றம் வராது. நாம் எவ்வளவு அடித்து சொன்னால் கூட அவர்களுக்கு புத்தி வராது. ஆண்டவராக இயேசு அவருடைய வாழ்க்கையில குறுக்கிட்டார்.
இயேசுவுடைய வாழ்க்கையில செயல்பட்டால், இயேசுவுடைய வாழ்க்கையில உள்ளே பிரவேசிப்பாரானால் அவருடைய சிந்தனையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இந்த மனிதன் புத்தி தெளிந்திருந்தான். இயேசு எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில இடைப்பட்டாரோ, பிசாசின் கிரியைகளை துரத்தி இருந்தாரோ, அப்பொழுது என்னுடைய புத்தி தெளிந்தது. புத்தி தெளிந்தது. சிலருக்கு சொத்து மேல மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கும். சில ஆட்கள் பார்த்திருக்கிறேன், அவங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் சொத்து இருக்கும், எப்படினாலும் இந்த சொத்தை வித்து கடன் அடைச்சிடலாம், சொத்தை வித்து கடன் அடைச்சிடலான்னு நிறைய கடன் வாங்கியிருப்பார்கள். அந்த சொத்தை வித்தா கூட அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது, கடன் அடைக்க முடியாது. என்ன கஷ்ட காலம்னா அந்த சொத்தை விற்கவும் முடியாது. அதை காட்டி 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 நிறைய கடன் பிரச்சனையாகி, கடன் பிரச்சனை பெருகி அதிலே தற்கொலை பண்ணி மரித்தவர்கள் ஏராளம். நேற்று காலையில் ஒரு பேப்பர் எடுத்து வாசிக்கிற, தேனி பகுதியில், தேனி மாவட்டத்தில் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு வாலிப பையன், ஒரு 24-25 வயது நிரம்பின வாலிப பையன். இந்த 3 பேரும் ரொம்ப அழகா இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு. அந்த 3 பேரும் கடன் பிரச்சனையினாலே குடும்பமாக தற்கொலை செய்து மரித்து போனார்கள். எத்தனை குடும்பங்களை பார்க்கிறோம், எத்தனை குடும்பங்களை பார்க்கிறோம். காரணம் என்ன? இதை வித்தா நம்ம கடன் அடைச்சிடலாம், ஒரு சொத்து இருக்க விடுகிறது இல்லை. அதை காரணம் காட்டி நிறைய கடன் வாங்குகிற பழக்கம் இருக்கிறது. இந்த சாயங்கால நேரத்தில் அப்படி நீங்கள் கடன் பிரச்சனையில் மாட்டி இருக்கிறீர்களோ, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க அந்த கடன் பிரச்சனையை தீர்க்காத வரைக்கும் உங்க சொத்தை விற்க முடியாதுங்க. நீங்க தீர்க்க தரிசனமா எடுத்துக்கோங்க, சொத்தை விற்க முடியாது. நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்கள். அது வருதோ வரலையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை அடைக்க நீங்க அற்புதமான ஒரு வழியை திறங்க ஆண்டவரே என்று அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அந்த கடன் பிரச்சனையிலிருந்து இயேசு உங்களை விடுவிப்பார். ஆமென், அல்லேலூயா. இயேசு உங்களை விடுவிப்பார். அவன் புத்தி தெளிந்து உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு சுற்றில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பயந்தார்களாம். இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு, இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு தாராளமாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செயல்பட்டு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும், எல்லா பாடுகளையும், உபத்திரவங்களையும், கடன் பிரச்சனைகளையும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தவறான புரிதல்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், குடும்ப பிரச்சனைகளிலிருந்தும் அவர் உங்களை விடுவிப்பார். உங்கள் புத்தி தெளிய வைக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆண்டுகளிலே இப்படிப்பட்ட ஜனங்கள், இந்த திருச்சபைக்கு வருகிற எல்லா ஜனத்துடைய புத்தியை அவர் தெளிவிக்கத்தக்கதாக தம்முடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தட்டும். இந்த வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த திருச்சபை ஆசீர்வாதமாக இருக்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாக ஆவியானவர் கிருபை பாராட்டட்டும். எல்லாரும் எழுமி நிற்போமா? எழுமி நிற்போம். கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுமி நின்று கண்களை மூடி, யாரும் கண்களை திறந்திருக்க வேண்டாம், கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீங்க யோசிங்க, இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பாரானால், ஒருவேளை உங்களுடைய சிந்தை கலக்கத்தோடு குழப்பத்தோடு எதையுமே தெளிவாக சிந்திக்க முடியாதபடி உங்களுடைய சிந்தனை கட்டப்பட்டிருக்கிறதோ, அப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் எல்லாரும் கண்களை மூடுவோம். அப்படிப்பட்ட சிந்தனை கட்டப்பட்ட நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய புத்தியை தெளிவிங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு தெளிந்த புத்தியை தாங்கப்பா, தெளிந்த மனநிலையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சரியானதை சிந்திக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்கப்பா. ஒப்பு கொடுப்போமா? இயேசு உங்களுடைய சிந்தனையை தொடட்டும். இயேசு உங்களுடைய சிந்தனையை தொடட்டும். எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய ஒரு தெளிவான மனநிலையை, பிரகாசமுள்ள மனக்கண்களை தரட்டும். நீங்கள் தொடர்ந்து கலக்கத்தோடு புலம்பி கொண்டு இருக்காதீங்க. உங்க பிரச்சனை குறித்து அடியே புலம்பி நீங்க வேதனைப்பட்டு இமோஷனல் ஆகி சண்டை போட்டு அழுது தற்கொலை எண்ணத்துக்கு நேராக போய் இதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி, இயேசுவே எனக்கு நீர் தெளிந்த புத்தியை தாரும், எல்லாவற்றையும் தெளிந்த மனநிலையோடு பார்க்க உதவி செய்யும். நான் இனிமேல் ஒரு நாள் இமோஷனல் ஆகாம, ஆண்டவரே அழாம, துடிக்காம, வேதனைப்படாம, இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுங்கள். அவர் வல்லமை மிகுந்தவராக, மகத்துவமான காரியத்தை செய்கிறவராக உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செயல்பட்டு இப்பொழுது இருக்கிற எல்லா கட்டப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றி நீங்கள் புத்தி தெளிந்தவர்களாய்,
தேவனுடைய பாதத்திலே சமாதானத்தோடு நிம்மதியோடு அமர்ந்திருக்கிறவர்களாக இருக்க இயேசு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறார். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில கிரியைகளை செய்ய போகிறார். இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை ஆண்டவர் தரப்போகிறார். அவர் உங்களோடு என்ன பேசுகிறாரோ, அவர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை மட்டும் நீங்கள் கவனித்து அதை மட்டும் செய்யுங்கள். ஆண்டவர் இங்க இருக்கிற நபர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருங்கள், அது போதும். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். எதை குறித்து நீங்கள் பதற்றப்படாதீர்கள். கடன் பிரச்சனையா, பதற்றப்படாதீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா, பதற்றப்படாதீங்க. வியாதியா, பலவீனமா, பதற்றப்படாதீர்கள். பதற்றப்படாதீங்க. இயேசுவே நீர் பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள். இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். காரணம், நம்முடைய ஆண்டவராய் இயேசு மரித்தவர் அல்ல, அவர் மரித்திருந்தும் பிழைத்தவருமாக இருக்கிறார். நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிப்பார். உங்கள் குடும்பத்தை உயிர்ப்பிப்பார். உங்கள் குடும்பத்திலே மகத்துவமான காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார். கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே கைவிடவே மாட்டார். உலகம் வெறுத்து பேசலாம், காரணம் இன்றி பகைக்கலாம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணம் இன்றி பகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார். உள்ளங்கையில் ஏந்துவார். உன்னை உள்ளங்கையில் ஏந்துவார். உன்னை உள்ளங்கையில் ஏந்துவார். வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், மிகுந்த குழப்பத்தோடு கூட வந்தேன். முதல் முறையாக என் இயேசுவை தேடி வந்திருக்கிறேன். அவர் எனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை தருவார், என் வாழ்க்கைக்கு விடுதலை தருவார் என்று நம்புறவங்க மாத்திரம் வேகமா முன்னாடி வாங்க. நம்புறவங்க மாத்திரம் வேகமா கூச்சப்படாம எல்லாரும் கண்களை மூடி, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கொஞ்சம் இறங்கி வாங்க. அருமையான வார்த்தையை நம்ம கேட்டோம், நல்ல வார்த்தையை கேட்டோம். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாறியதை போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தருணத்தை ஏற்படுத்துகிறார். உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் தைரியமா முன்னாடி வாங்க. உங்களுக்காக ஊழியர்கள் சேர்ந்து ஜெபிக்க ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறோம். வாங்க, முன்னாடி வாங்க. புதிதாய் வந்தவர்கள் தயவு செய்து நீங்கள் முன்னாடி வாங்க.